ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து இருப்பாங்க. அவங்கள தவிர்த்து வேறு யார் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருமே ஹாப்பியாக வந்து இருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் விஷால் வந்து ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் அதுவும் அன்ஃபேராகவும் இருக்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் திறமையான ஆட்கள், அதுவும் குறிப்பாக ரயான், பவித்ரா இல்லைனா சௌந்தர்யாவுக்கே கூட வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன்டா விஜய் விஷாலுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே பார்க்க முடியுது. ஸோ ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பெருசாக வந்து எதுவுமே விஜய் விஷால் வந்து பண்ணல, 2 லவ்வை தவிர்த்து. அது தொடர்ந்து சௌந்தர்யாவுக்கு நிறைய ஃபேன் பேஸஸ் எல்லாம் வந்து இருந்தது, ஓட்டிங்ஸும் வந்து வந்திருந்தது. அன்அஃபிஷியல்லேருந்து கூட நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அஃபிஷியலாகவும் சொல்லிட்டு இருந்தது சௌந்தர்யாவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஏன் சௌந்தர்யா அவர்களை வந்து ரன்னரப் ஆக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு பல ரீசன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா மற்றும் ரயான். ஸோ இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க டாப் 3ல். அதில் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா. இதில் டாப் 2ல் இருக்கிறது வந்து விஜய் விஷாலும், அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக நம்மளுடைய விஜய் விஷாலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாக்லீனை வந்து ஏன் நீங்கள் எவிக்ட் பண்ணீங்க, இது வந்து ரொம்ப அன்ஃபேராக வந்து இருக்குது, அவங்களுக்கு ஒழுங்கான சென்ட் ஆஃப் வந்து இல்லை, ஜாக்லின் வந்து எவ்வளோ உழைப்பை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்து வந்துட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சௌந்தர்யாவை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக ஆக்கலை, ஜாக்லின் இருந்தவங்க கண்டிப்பாக அவங்க ரன்னரப்பாக வந்திருப்பாங்க, ஃபஸ்ட் ரன்னரப்பாக வந்து வந்திருப்பாங்க. பட் இது வந்து சதி செய்யப்பட்டு அவங்கள வந்து வெளியேற்றப்பட்டு விஜய் விஷாலுக்கு வந்து கப்பை கொடுக்கணும், இட்ஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ரன்னரப்பை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சதி செஞ்ச ஒரு திட்டமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது டாஸ்க்குக்காக தான் அவங்க வந்து உழைக்கிறாங்க, டாஸ்க்குக்காக தான் எஃபர்ட் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த டாஸ்க் மூலிமா ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மோசமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்களில் இந்த மாதிரி நடந்ததில்லை, உலக வரலாற்றிலே இந்த மாதிரி நடந்ததில்லை. ஏன்னா மக்கள் வந்து நினச்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க. அண்ட் லாஸ்ட் சீசனில் அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து நடந்தது, அது வந்து பிரதீப் அவர்களுக்கு. ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுங்களே வந்து பார்த்திங்கன்னா, இவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் வந்து உமனைசராக இருக்கார் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போது ஜாக்லின் மேலே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலும் ரன்னரப் ஆகிருக்கிறது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸும் சரி, மற்ற எல்லாருமே சரி. இதில் இன்னொரு குமரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சௌந்தர்யாவுக்கு கூட ரன்னரப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைடா, ஆனால் ரயானுக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் பயங்கரமாக வந்து கத்தி கதறிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.